தமிழர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடியது ஒரு இடம்தான். எப்படியாவது ஒரு முறையாவது இந்த வீட்டை போய் நாம் பார்த்துவிட வேண்டும் என்று தமிழர்கள் நினைப்பது வாடிக்கை. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கும். இப்பொழுது இந்துக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டும் அல்லது வேறு புகழ்பெற்ற திருத்தலங்களை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அதே வேளையில் முஸ்லிம்களை நாம் கேட்டால் அவர்கள் ஹஜ்ஜி யாத்திரை நாம் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜி யாத்திரை சென்றுவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல கிறிஸ்தவர்களை கேட்டால் அவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரான பெத்லகேம், எருசலேம், ஜோர்தான் நதி போன்றவற்றை எல்லாம் நாம் பார்த்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தவிப்பு இருக்கும். இது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய சில தேடல்களின் பிரதிபலிப்பு. ஆனால் தமிழர்களை போய் கேட்டால் அவர்களை பொறுத்த மட்டில் நான் இந்த வீட்டை போய் பார்க்க வேண்டும், இந்த வீடு இருந்த இடத்தில் நான் நின்று ஒரே ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழர்கள் மத்தியிலே எழும்பிவிடும். காரணம், அந்த வீடை மையப்படுத்தி வருகின்ற செய்தி என்பதை விட அந்த வீடை மையப்படுத்தி பதிவாகி இருக்கக்கூடிய வரலாறு அப்படி இருக்கிறது என்பதுதான் காரணம். 13 வயது வரைதான் அந்த வீட்டிலே அந்த மனிதர் வாழ்ந்திருக்கின்றார். 13 வயதிற்கு பின் தன்னுடைய வாழ்வியலை போராட்ட களத்தை நோக்கி நகர்ந்து போராட்ட களத்தை தேடி பயணித்து விட்டார் அந்த மனிதர். 13 வயது வரை அவர் இருந்த அந்த வீடு இன்று வரை வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, நேர்மை என்பதின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், இதுதான் தமிழர்களுடைய தன்மான நகர்வுகள் என்பதை மையப்படுத்தி சொன்னால் அந்த வீட்டைத்தான் குறிப்பிடக்கூடிய ஒரு களமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வீட்டை இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த வீட்டை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுகிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்திபாரங்கள் கூட இருந்துவிடக்கூடாது என்பதில் இராணுவம் மிக தெளிவாக இருந்தது. அந்த வீட்டை அழித்து விடுகிறது. அந்த வீடு அழிந்து போய்விட்டது. அந்த 2009 பின்பு ஒவ்வொரு வருடமும் அந்த வீட்டிலே அந்த தலைவன் பிறந்த நாளை அங்கு மக்கள் நினைவு கூறக்கூடிய களங்களும் அந்த வீட்டை போய் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து கொண்டு இருந்தன. தற்பொழுது அந்த வீடு இப்பொழுது ஒரு அருங்காட்சியகமாக உருவாவதற்கான ஒரு களமாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. இலங்கை அரசாங்கமும் அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறது என்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. அந்த வீடு யாருடைய வீடு, அந்த வீட்டை மையப்படுத்திய செய்திகள் என்ன, இவைகளைத்தான் நாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். போராட்ட களத்திற்குள் செல்வதற்கு முன்பாக தேசிய தலைவர் வாழ்ந்த வீடுதான் அவருடைய சொந்த வீடு. வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய இந்த வீட்டைத்தான் அந்த இறுதிக்கட்ட நிலையிலே ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த வீடு யாருமே கேட்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அவருடைய பிறந்த நாளுக்கு மட்டும் அங்கு மக்கள் கூடி அந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய களங்களையும் அந்த வீட்டை சுற்றி மரக்கன்றுகள் நடக்கூடிய நிகழ்வுகளையும் எடுப்பார்கள். குறிப்பாக ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் அந்த வீட்டை மையப்படுத்தி மரக்கன்றுகள் நடக்கூடிய களங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த வீட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் என்று தலைவருடைய சகோதரி அதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டை நாங்கள் பராமரித்து எங்களுடைய எண்ணப்படி அதை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வல்வெட்டித்துறையை சார்ந்த அந்த நகர சபையிடம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை மையப்படுத்தி இப்பொழுது அது சார்ந்த விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றன. குறிப்பாக தவிசாளர் நடராஜன் ஆனந்தராஜ் அவர்கள் இதை குறித்த ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அதாவது இது ஒட்டுமொத்தமாக அஸ்திபாரத்திலிருந்து அனைத்துமே இடிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இந்த வீடு இருக்கிறது. ஆனால் இந்த வீட்டின் அடையாளம் காலகாலமாக இருக்க வேண்டும். தமிழர்களுடைய உணர்வுகளோடு இந்த வீடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும். எனவே இந்த வீட்டை என்ன செய்வது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பல யோசனைகள் எங்களால் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தலைவர் அவர்களுடைய சகோதரி இந்த வீட்டை மையப்படுத்திய ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார். அது என்ன செய்தி என்றால், நாங்கள் இந்த வீட்டை புனரமைத்து இந்த வீட்டை கட்டி எழுப்புவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு
தயாராகி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கனவுகள் அல்லது இந்த வீடு இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எங்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் அனுமதி கோரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களோடும் மற்றவர்களோடும் இது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது தலைவர் இருந்த அந்த வீடு அது கட்டி எழுப்பப்படுவதற்கான ஒரு களங்களுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 3 அடுக்கு மாளிகையாக அந்த வீடு கட்டுவதற்கான வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த வரைபடங்கள் அதை கட்டுவதற்கு களம் அமைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரைபடங்கள் அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலும் பெறப்பட்டு இந்த வீடு கட்டி முடித்து அது ஒரு அருங்காட்சியகம் போல உருவாக்குவதற்கான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த தவிசாளர் அவர்கள். இதுதான் இன்றைய ஒரு பேசுபடு பொருளாக அல்லது மனதிற்குள் தேடக்கூடிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது சிங்களர்களை பொறுத்த மட்டில் எந்தவித அடையாளங்களும் இல்லாமல் தமிழர்களுடைய நினைவு சார்ந்தவைகள் தொலைந்து போக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இருந்தார்கள். இந்த 17 ஆண்டுகளாக தமிழர்கள் தங்களுடைய எந்த நினைவு சார்ந்த விடயங்களையும் பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருந்தன. தற்பொழுது தலைவருடைய வீடு ஒட்டுமொத்தமாக சிதல் அடைந்து இடிந்து கிடக்கக்கூடிய இந்த சூழலில் அதை அப்படியே போட்டிருப்பது என்பது அந்த தலைவருக்கு பெரும் இழுக்கு என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அதை புனரமைப்பதற்கான முயற்சிகள் தான் முதலில் எடுப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் தலைவருடைய அக்கா அவர்கள் அதை வேறு எங்களுடைய எண்ணப்படி அது கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் இப்பொழுது அதனை தமிழர்கள் சார்ந்த ஒரு களமாக கொண்டு வர வேண்டும். தமிழர்கள் அதை பார்க்கின்ற பொழுது இது நமக்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வீட்டின் கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அதற்கான காய் நகர்த்தலை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது எடுத்திருக்கிறது வல்வெட்டித்துறையை சார்ந்தவர்கள் என்பதுதான் பதிவு. இதற்கான நகர்வுகள் தான் இப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் அதற்கான செயல் வடிவம் காணும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல்கள் எல்லாம் வருகின்றன. இவைகள் உண்மையிலே மனதிற்குள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயம் என்பதை விட நம்மளுடைய கனவு நிறைவேறப் போகின்ற ஒரு களமாக இவைகள் இருக்கிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காத்திருங்கள், இது சார்ந்த பல செய்திகளை அவ்வப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். எங்களுடைய இந்த வலையொலியை மட்டும் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். காரணம், நாங்கள் தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர முடியும். பெருவாரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லை. எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதற்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த களங்கள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் சார்ந்ததை மட்டுமே மையப்படுத்தி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும், கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.